நவராத்திரி விழா நெருங்கி வருகின்ற நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கொலு பொம்மைகள் விற்பனை களை கட்டத் தொடங்கியுள்ளது. பல வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் விதவிதமாக சந்தைக்கு வந்துள்ள கொலு பொம்மைகள் குறித்த ஒரு சிறு செய்தி தொகுப்பினை இப்போது பார்ப்போம். நவராத்திரி என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது கொலு பொம்மைகள் தான். அந்த வகையில் இந்த ஆண்டும் சென்னையின் பல்வேறு இடங்களிலும் கொலு பொம்மைகள் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளன. வாஸ்து பெருமாள், அஷ்ட கணபதி, கணபதி ஹோமம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவபூஜை போன்றவை சந்தைக்கு புதியவை. வருஷம் கொலு வைக்கிறதுனால இங்கே கொலு பொம்மை வாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் அஷ்ட கணபதி, கணபதி ஹோமம் அந்த மாதிரி புது செட்ஸ் வந்திருக்கு. வெரி ரீசனபிள். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 10% கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இருக்குது. நவராத்திரிக்காக வந்திருக்கோம். நவராத்திரி கொலு வைக்கிறதுக்காக இங்கே பொம்மைங்களாம் நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷனில் எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து வீட்டில் கொலு வைக்கிறதுக்காக பொம்மை வாங்க வந்திருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா, சிவன் பார்வதி, விநாயகர் போன்ற கொலு பொம்மைகளுடன் கிராமத்து காவல் தெய்வங்களான ஐயனார், மதுரை வீரன், முனீஸ்வரன் பொம்மைகளும் இந்த ஆண்டு புதிதாக சந்தைக்கு வந்துள்ளன. கைவினை கலைஞர்களின் அற்புதமான கைவண்ணத்தில் காலத்திற்கு ஏற்றாற்போல பல வடிவங்களில் இந்த கொலு பொம்மைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாண்டிச்சேரியிலேருந்து பொம்மை எடுத்துன்னு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து போடுறோம். நாங்கள் வருஷமெல்லாம் தயாரிக்கிறது. இந்த ஒரு மாதத்தில் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிது. சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காமல் நல்ல மண் பொம்மை, பேப்பர் பொம்மைகள், அது மாதிரி பிளாஸ்டர் பரிசெல்லாம் இல்லாமல் நல்ல தரமான பொம்மை இங்கே போடுறோம். நல்ல வியாபாரம் ஆகுது. எல்லா ஸ்டேட்லேருந்தும் பொம்மைங்க வருது. வெரைட்டியாகவும் இருக்குது. 30 ரூபாயிலேருந்து 40,000 50,000 வரைக்கும் பொம்மைகள் இருக்குது இங்கே. நவராத்திரி விழா கொண்டாடப்படும் 9 நாட்களும் பெண்களும் சிறுவர் சிறுமியரும் பாரம்பரிய கலைத்திறனை புதுப்பித்துக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதனை கற்றுக் கொடுக்கிறார்கள். கொலு வைத்துக் கொண்டாடும் இந்த நவராத்திரி பண்டிகை இளைய தலைமுறையின் கற்பனை திறனை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தூண்டுகோல் என்றால் அது மிகையல்ல.